வா கியாரா, உனக்கு ஒரு கதை சொல்றேன். நம்ம வாழ்க்கைய தலைகீழா மாத்த வந்த ஒரு சிங்கத்தோட கதை. முஃபாசா படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த அனிமேஷன் படம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த லயன் கிங் அந்த லைனேஜில் சேர்ந்தது. முஃபாசான்றது வந்து அவனோட முன்னாடி ஆர்ஜின், அதாவது 3வது தலைமுறை, அதாவது தாத்தா. இப்போ அதுக்கப்புறம் சிம்பாக்கு அப்புறம் ஒரு பொண்ணு பிறக்குது. சிம்பாக்கு வந்து பொண்ணு தான் பிறக்குது, ராணி வருகை. ஸோ உங்களுக்கு சரி, ஓகே, அதெல்லாம் பேசணும். நம்ம முஃபாசாக்கே போகிறோம். முஃபாசா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அம்மா அப்பா கூட இருக்காரு. எங்க? வறண்ட மாநிலத்தில் இருக்காரு, வறண்ட நிலப்பரப்புல இருக்காரு. அங்க இருந்து அவங்க அம்மா அப்பாலாம் கனவு காண்றாங்க, எங்க? சொர்க்கபுரிக்கு போறதுக்கு. எப்படின்னா, இதை நான் ஒரு ஷார்ட் ஸ்டோரியா முதல் முஃபாசா முடிச்சிடறேன். முஃபாசா மேட்ரு ஒரு மேட்டரே கிடையாது. ஆதாமே வாழ்க்கையில அப்புறம் என்ன சொல்றது, இந்த யூதர்கள் எப்படி இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆனாங்க, அது ஈடன் ஆஃப் சொல்றது ஈடன் கார்டன். ஈடன் கார்டனை தேடி வந்தாங்க இல்லை, இந்த ஈடன் கார்டன்றது சொர்க்கபுரி. சொர்க்கபுரி தேடி வந்தாங்க இல்லை, அதை பற்றி தான் ஸ்கிரிப்டே. முஃபாசா படமே அதான் ஸ்கிரிப்ட். ஸோ அதை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் முஃபாசாவை ஷார்ட் ஸ்டோரியா பார்த்துருவோம். முஃபாசா வாழ்ந்துட்டு இருந்தாங்க வறண்ட நிலப்பரப்பு. ஸோ ரொம்ப வறட்சியா இருக்கும், தண்ணி இருக்காது, நீர் இருக்காது. ஏதாவது 20 பௌர்ணமியா முஃபாசா வாழ்ந்த இடத்துல தண்ணி இல்லை, நீர் இல்லை, அந்த வறட்சியாக ஆயிடுச்சு, காஞ்சு போச்சு. என்ன சொல்ல வராங்க, டெசர்ட் பகுதி, ஈஜிப்டு இந்த மாதிரி பாலைவன பகுதின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்க ஒரு முஃபாசா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஈடன் கார்டனை தேடி அலைகிறாங்க, மழைக்காக ஆசைப்படுறாங்க. அந்த டைமில் திடீர்னு பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழை வர ஆரம்பிச்சோன்னு டக்குன்னு இவங்க வந்து துள்ளி குதிக்க ஆரம்பிக்காரு முஃபாசா. தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஓடை மாதிரி இருக்கும்ல, அங்கெல்லாம் போய் குளிச்சு விளாண்டுட்டு இருக்காப்புல. இவங்க அணைக்கட்டு மாதிரி போட்டு அந்த இருக்க தண்ணியை கொஞ்சம் ஆச்சு சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல. திடீர்னு மழை பெஞ்சோன்னே வெள்ளப்பெருக்கு வந்துருச்சு. வெள்ளப்பெருக்கு நோட் பண்ணிக்கோங்க, ஆழி பேரலை. ஊழி காலத்துல தான் அடிச்சுட்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் சேர்ந்தாங்க, மைக்ரேட் ஆனாங்க. உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ அந்த கதை தான். வெள்ளம் வருது, வெள்ளம் அடிச்சு முஃபாசா பறக்கிறாப்புல. முஃபாசா அப்படியே அடிச்சுட்டு போயிடுறாரு, ஃபேமிலியோட பிரிக்கப்படுறாரு. குமரி கண்டத்துலேருந்து எப்படி ஒரே கூட்டமாக இருந்து பிரிஞ்சு ஒவ்வொரு கண்டத்துக்கு போனாங்களோ அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே போறாப்புல. போய் ஒரு இடத்துல தெரியாத ஒரு புது இடத்துக்கு வராப்புல, அதாவது புது நிலப்பரப்புக்கு வராரு. எங்க வராரு? கிட்டத்தட்ட கேரளான்னு வச்சுக்கோங்களேன், உடுப்பி. ஸோ அந்த மாதிரி ஏரியா இருக்குல்ல, அங்கிட்டு வந்து இறங்குறாப்புல, கரை தட்டுறாப்புல. ஆரக் மலைன்னு சொல்லுவாங்க. ஆரக் மலையில் போய் கரை தட்டுச்சுன்னு சொல்லுவாங்க, நோவாவோட கப்பல். ஸோ அந்த மாதிரி போய் கரை தட்டுறாப்புல. அங்கே ஒரு சிங்கக்குட்டி இருக்கு, அது வந்து டாக்கான்னு சொல்றாங்க. டாக்கான்ற ஒரு குட்டி வருது, அதான் ஸ்கார்ன்னு சொல்லி மாறும். ஸோ அது டாக்கா வராரு. 2 ட்வின்ஸ் கேரக்டர், அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ 2 பேர் பழகுறாங்க. அவங்க அம்மா வந்து ஐயோ வந்தேரிகளும் நம்ம கொண்டு நம்ம கொடுத்துல சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க ராஜாக்கு பிடிக்காது. ஸோ இந்த நிலப்பரப்பு எதை சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு மேலே, ஓகேவா, தமிழ்நாட்டுக்கு மேலே இருக்க ஏரியா அதெல்லாம். ஸோ அங்கே வந்து சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு ஓகே சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டி போனோன்னே அவங்க சிங்கராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை கொண்டு வைக்கணும்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிறாங்க. நம்மளோட டாக்காவும் அவனுடைய முஃபாசாவும் ஓடணும், அந்த பட்டுப்போன மரத்தை தொட்டுட்டு யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பார்க்கணும். அப்போ வந்து முஃபாசாவை தள்ளி விட்டு சீட்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா என் டாக்கா தான் ஜெயிக்கணும், என்னோட முதல் போட்டியில் ஏன் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. எல்லா அப்பாவும் யோசிக்கிறதான். ஸோ அனுப்பிவிட்டோன்னே அங்கேருந்து ஓடி வந்தோடனே அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ அவனை தவறாக வழி நடத்துற. இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க, இதில் மேட்டர் இருக்கு. ஏன்னா அந்த டாக்கான்றவன் கடைசி தவறான ஒரு விஷயம் தான் செய்வான். கெட்ட இதான் அரளி விதை போட்டு அரளி விதை முளைக்கும், சொரக்காய் விதை போட்டால் சொரக்காய் தான் முளைக்கும். அவங்க அப்பையும் போட்ட விதை தான் அவனுக்கு முளைக்கும். ஸோ அவங்க அப்பையும் ஒரு கேவலமானவன், அதே மாதிரி மகனுக்கு கேவலமானதான் மாறுவான். ஸோ இந்த மாதிரி போய் ஜெயிச்சு வந்துடுறான். கடைசி இந்த டாக்கா என்ன நினைப்பான், சரி ஓகே நமக்கு அண்ணன் தம்பி வேணும் அப்படின்னா, சரி நான் தோத்துறேன்டான்னு சொல்லிட்டு தோத்துட்டான், அவனாவே தோத்துருவான். பட் இருந்தாலும் நம்மளுடைய முஃபாசா ஸ்பீடாக ஓடுறவன். அந்த தண்ணியை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து பயம் வந்துடுது. இந்த தண்ணி மட்டும் உழுகாமல் இருந்தான்னா முஃபாசா தான் ஜெயிச்சிருப்பான். ஆக்சுவலாக முஃபாசா தான் ஜெயிச்சிருப்பான். ஒரு சின்ன விஷயத்தினால விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுது. 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க, ஒன்றா இருக்காங்க. ஆனால் முஃபாசாவை பெண்கள் கூட இருக்க வச்சிருக்காங்க. நான் அவங்கள்ட்ட திருப்பி சொல்கிறேன், இந்த ஆழமான ஸ்டோரி. நம்ம ஊருக்கு வந்தேரியா வந்தாங்க இல்லை, அதாவது ஒரு காலத்து இப்போ இல்லை, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வந்தேரியா உள்ள வந்தாங்க. அவங்க வந்து பெண்களை கூட்டி வரல, ஆண்கள் மட்டும்தான் வந்தாங்க. முஃபாசா ஆண். கரை தட்டி வந்தாங்க இல்லை, அவங்க வந்தவங்க இப்பெல்லாம் ஆண்கள் தான். அந்த ஆண்கள் பெண்களோட தான் இணை சேர்ந்திருக்காங்க. அதாவது இங்கே இருக்க பெண்களோட இணை சேர்ந்து தான் லைனேஜ் உருவாக்கிட்டாங்க. இது குறிக்கிறதுக்காக முஃபாசாவை வந்து பெண்கள் சிங்கம் இருக்குல்ல, பெண்கள் சிங்கத்தோட வச்சிருப்பாங்க. பெண்கள் கூட மட்டும் தான் இருக்கணும். ஆனால் இது என்ன லக்கி, அவனுக்கு என்ன மாறுது அப்படின்னா, பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். இந்த ஆண் சிங்கம் என்னன்னா டம்மி பீஸாக கட்டிருப்பாங்க, தின்னு சோத்து மாடு படுத்து கிடக்கும். ஸோ இந்த பெண் சிங்கம்லாம் நல்லா வேட்டையாடுங்க, பயங்கரமாக பண்ணுங்க. அது கூட வந்து நல்லா நுணுக்கத்தை கற்றுக்கலாம். ஆனால் இவனுக்கு வந்து ஒரு ஐக்கிய லெவல் இருக்குது. இந்த சொல்லுவாங்க இல்லை, அப்பா தால கொஞ்சம் யூனிக்காக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு செய்யன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கொஞ்சம் வளர்ந்த இடம் வந்து பாலைவனமான ஒரு பகுதி. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து யூனிக்காக அவனுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு சோலைவனத்துக்கு வந்தோடனே அவனுக்கு ஐக்கிய லெவல் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஆக்டிவான ஒரு பையனாக இருக்கான். ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து வேட்டையாடுறது, இந்த நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பெஸ்ட்டாக மாறிடுவான். மாறினோடனே டாக்கா வந்து டம்மி பீஸாக இருக்கான், அவங்க அப்பா மாதிரி சோத்து மாடா இருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மா வந்து வேற ஒரு சிங்கம், வெள்ளை சிங்கம். இந்த வெள்ளை சிங்கம் குறிக்கிறத நாகர்கள் மைண்ட் வச்சுக்கோங்க. அதாவது இனம்னால பிரிக்கப்பட்டது. எல்லாமே சிங்க கூட்டம் தான். ஒரு சிங்கம் மட்டும் வெள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க இல்லை, அந்த மாதிரி.
நாகர்களும் மனிதர்களும் கிட்டத்தட்ட ஒத்து போய் தான் இருப்போம். ஆனா அவங்க குணங்கள் ஒரு சில விஷயங்கள் குறைபாடா இருந்தனால அவங்க ஒதுக்கி வச்சுட்டோம். மனிதர்கள்ல இருந்து நாகர்களை ஒதுக்கி வச்சோம். அந்த மேட்டர் தான். அந்த வெள்ளை சிங்கங்கள் வரும். வெள்ளை சிங்கங்கள் வந்து யார் என்ன பண்ணும்னா, நீங்களே ஒதுக்கி வைக்கிறீங்க. இந்த உலகத்துல நாங்க மட்டும் தான்டா இருக்கணும்னு சொல்லி சண்டை போடுது. அதான் அந்த வெள்ளை சிங்கமும் இந்த சிங்கமும் சண்டை போடுற ஒரு மேட்டர். குறிப்பு எல்லாம் அரச குடும்பம் சண்டை போடுது. கீழ இருக்கவங்க நம்ம அடிச்சுட்டு செத்தோம். நம்ம வந்து வெறும் பலியாடுகள் மட்டும்தான். இதை மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த சண்டையில வந்து நம்மளுடைய முஃபாசா வந்து அவங்க அம்மாவை காப்பாத்துறாங்க. அம்மா காப்பாத்துனோடனே டாக்கா ஓடி போயிடுறேன். பையன் அவனுக்கு தானே சொத்து மாடு. வீடு அவங்க அப்பா அவனை ஓடிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. நம்ம பையன் கேவலமானன்றது தெரிஞ்சிடக்கூடாது. சொல்லி மாத்தி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவார். உண்மையால இந்த சிங்கம் வந்துச்சான்னு சொல்லி செக் பண்ணுங்கடான்னு சொல்லுவான். முஃபாசா சொல்லுவான், போய் வேணா செக் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லுவான். அதை போய் செக் பண்ணும்போது வலிமையான சிங்கங்கள்லாம் வரும். இதை பார்த்து டர்ராயிரம் அப்புறம் நம்மளுடைய டாக்காவோட அப்பா, சரி ரைட்டு முஃபாசா, நீ உனக்கு ஒரு எங்களை காப்பாத்துனதுக்கு என் மயனை காப்பாத்துறதுக்கு உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். டாக்காவை நீ பத்திரமா பாதுகாத்துக்கோ. வேற இடத்துல போய் புதுசா ஒரு லைனேஜ் உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு 2 DNA வெளியே போக சொல்றாங்க. எங்க சவுத் இந்தியாவுக்கு மேல இருக்கவங்க இங்க அனுப்பி விடுறாங்க. எங்க தேடி வராங்க? ஈடன் கடனை தேடி தான் இவங்க அலைகிறாங்க. அவனுடைய அம்மா என்ன சொல்லி அனுப்பிச்சு, நம்ம இனிமே அந்த இடத்துக்கு தான் பயணப்படுறோம். இந்த இடத்துக்கு போறதான் ஓடிக்கு பேரடை வரும். அந்த பேரடையில இருந்து தப்பிச்சிடான். முஃபாசா மட்டும் வெளியே வந்துடும். இந்த மாதிரி 2 பேரும் டாக்காவும் முஃபாசாவும் போயிட்டு இருக்க டைம்ல ஒரு பெண் சிங்கம் வருது. அது யாரு அப்படின்னா முஃபாசாவோட ஃபியூச்சர் ஒய்ஃப். அதை பார்த்துட்டு அவங்க 2 ஒண்ணா இருக்காங்க. அந்த ஒய்ஃப் கூட ஒரு பறவை இருக்கு. ஸோ அந்த பறவையும் அவங்களும் ஒன்று சேர்ந்து இது பண்றாங்க. இப்போ என்ன ஆகுது, அந்த பறவை எதுவும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து வரும்போது ஒரு டைமிங்ல ஒரு குரங்கு உள்ள இன்ட்ரோபர்ட் ஆகுது. தமிழன் குறிக்கணும். இந்த குரங்கை யாரும் சொன்னா தமிழன் லைனேஜ். ஸோ குரங்கை தான் நம்ம உருவப்படுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றது தான். ஸோ டார்வின் தேரி அதை கனெக்ட் பண்றதுக்காக. ஸோ மனித கூட்டம் இதெல்லாம் அரச குடும்பம் நான் சொல்லிட்டேன். அரச குடும்பம் என்னைக்குமே மனுஷன் கூட சேராது. அதனால தெரிஞ்சுக்கோங்க. ரத்தத்தோடு தான் சேரும் அந்த கான்செப்ட். ஸோ அது குரங்குன்னு சொல்றது வந்து நம்ம ஒட்டுமொத்த மனித கூட்டத்தை தான் சொல்றாங்க. ஓகேவா? இப்படி இங்க வந்த உடனே அந்த குரங்கு வந்து ஐக்கிய லெவல் பயங்கரமா இருக்கு. அது என்ன சொல்லுது, அதுக்கு எல்லாருக்குமே ஃபியூச்சர் தெரிஞ்சிருக்கு. மஃபாசான்னு ஒருத்தன் வருவான், வந்து இந்த நிலத்தை ஆளுவான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது நம்மளோட ப்ரெடிக்ஷன் கிடையாது. அவங்க உருவாக்கி நம்ம மைண்டையில விதைக்கிற ப்ரெடிக்ஷன். அதாவது அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் இது. அவன் முஃபாசான்னு ஒருத்தன் வருவான். அதாவது முஃபாசான்னு சொல்லி அந்த அரச பரம்பரையிலிருந்து ஒரு லைனேஜ் வந்து இந்த சவுத் இந்தியா மொத்தமா ஆடுறதுக்கான ஸ்கிரிப்ட். நம்ம ஸ்கிரிப்ட் கிடையாது. அதை நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த குரங்குன்றதை வந்து நம்மளே இவங்க கூட்டி வந்து இங்க ஆள வைப்போம்னு சொல்றாங்க. வாய்ப்பே கிடையாது ராஜா, நடக்காது. சரி, படத்துக்குள்ள போவோம். இந்த குரங்கு வந்து கூட்டி போய் இந்த முஃபாசாவை இந்த இடத்துக்கு கூட்டி வந்துருச்சு. எல்லாம் நல்லா இருக்காங்க. எல்லா ஒற்றுமையா நல்லா தான் வந்துட்டு இருக்காங்க. அங்க வந்தோடனே ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்க ஆல்ரெடி தொலைஞ்சு போன முஃபாசா அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அம்மா அவங்க இங்கே தான் இருக்காங்க. எங்கேயோ தேடி வந்துட்டாங்க போல. நீங்க வந்துட்டு அப்படின்னு அவள் எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோன்னு என்ன மேட்டர் ஆகுது, இந்த வெள்ளை சிங்கம் இங்கே தேடி வந்தது. ஏன்னா அவங்க டாக்காவோட அப்பாவெல்லாம் கொண்டு முடிச்சுட்டு இங்கே தேடி வந்துருது. இங்கே தேடி வந்தோன்னே என்ன ஆகுது, ஓகே இப்போ நம்ம இந்த வெள்ளை சிங்கங்களை எதிர்த்து தான் ஆகணும். எதிர்த்தாதான் இந்த இடத்த நம்ம ஆள முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே சண்டை போடுவோம், எல்லாத்தையும் ஒற்றுமையை ஒன்று தருதுறாப்புல. அப்போ புனிதரா மாறுறாப்புல. அதாவது மனித கூட்டத்தை ஒன்று சேர்க்கிறாப்புல. இங்க இருக்க பிரிஞ்சிருக்காங்கல்ல, அந்த சாதி இந்த சாதி இந்த மதம் பிரிஞ்சிருக்காங்கல்ல, எல்லாத்தையும் ஒன்று தட்டுறாப்புல நம்மளுடைய இந்த முஃபாசா. மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த எல்லாரும் இந்த சிங்கம், புலி, ஆடு, கழுதை, பறவை எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னா வேற வேற ஜாதிகள் விலங்குகளாக காட்டியிருக்காங்க நம்மள, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி காட்டி முடிச்சுட்டு எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து எதிர்க்கிறாங்க. நாகர்கள் அடிச்சு வரட்டி விட்டுறாங்க. ஓகே சூப்பர். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களால ஆட்டி வைக்கப்படுற ஒரு லைனேஜ் தான் இங்கே ஆளப்போகுது. முஃபாசாவை எல்லாருமே தலைமையாக ஏற்றுக்கிறாங்க. தலைமையை ஏற்றுன பிறகு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நான் தலைவன்லாம் கிடையாது, என்னை ஏற்றுக்காதீங்க, அதுக்கு தான் ஸ்கிரிப்ட். ஆனால் ஒரு நல்ல ஒரு மாதிரி ரீசன் போடுறாப்புல. ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லி நீ தான் ஏற்றுக்கணும், இந்த தலைமையை நீ தான் ஏற்றுக்கணும் சொல்லி ஏற்றுக்கிட்டாப்புல. இங்கே என்ன ஒரு மேட்ரு, நான் சொன்னேன் இந்த டாக்கா வந்து அவங்க அப்பா மாதிரி கேடுகட்ட குப்பையா இருப்பான்னு. அந்த கேடுகட்ட குப்பை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த டாக்கா வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுவான். அந்த முதல் வந்துச்சு ஒரு சிங்கம், பெண் சிங்கம், அதை ஒன் சைடாக லவ் பண்ணுறாப்புல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு பெண் 2 ஆண், கந்தன் கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? ராணி வந்து கந்தனை தான் விரும்பும். அதாவது கந்தன் சொல்ற முருகன் தான் விரும்பும். ஆனா கந்தன் வந்து வெறுப்பாயிருவான். இந்த மாதிரி கேரக்டர் தான். அதே மாதிரி முருகனுக்கு வள்ளி, தெய்வானை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு ஆண் 2 பெண், ஒரு பெண் 2 ஆண் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் எல்லா இடத்துலையுமே இருக்கு. அதே மாதிரி இந்த 2 பேருமே. ஆனா முஃபாசா வந்து இந்த பொண்ணு மேல ஆசைப்பட மாட்டான். லைட்டா சைட் அடிப்பான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் முஃபாசாக்கு நம்மளோட டாக்கா லவ் பண்றான்னு சொன்னோன்னே விட்டு கொடுத்துருவான். நீ இவன் தான் எல்லாம் பண்ணு சொல்லி டாக்காக்காக எல்லாம் பண்ணுவான். டாக்கா ஒரு கட்டத்துக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டான் முஃபாசாவை தான் இந்த பொண்ணு லவ் பண்ணுதுன்னு சொல்லி வெறுப்பாயிருக்கான். அந்த வெறுப்பு ஈகோவா மாதிரி நாகர்கள் கூட சேர்ந்து என்ன பண்ணுது, சொந்த அண்ணனே கொல்ல வருது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் போகுது. கடைசி கிளைமேக்ஸ்ல நாகர்களை மொத்தமா பூமிக்குள்ள புதைக்கிறாங்க. அதாவது தண்ணிக்குள்ள பெரிய பாறையை வச்சு அமுக்குறாங்க. பாறைகள், பெரிய பெரிய பாறைகள் தண்ணி கிட்ட கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஆர்டிக், அண்டார்டிகாலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பனி பிரதேசங்களை குறிச்சுக்கோங்க. தண்ணிக்கடியில் அப்படி மொத்தமா மூடிடுறாங்க. நாகர்கள் உள்ள அடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் மேல இருக்கான டாக்காவை அடிக்க போது கண்ணில் ஒரு ஸ்கார் இருக்கு. ஸோ உன் பேரை நான் பேரையே சொல்ல விரும்பலன்னு சொல்றாரு. அப்ப இருந்தா அவருக்கு ஸ்கார்ன்ற பேர் வருது. அதாவது தழும்புன்ற பேர் வருது. ஓகே, இதான் முஃபாசாவோட கதை. அதுக்கப்புறம் ஆள்றாப்ல கடைசி நம்மளுடைய முஃபாசா கீழே யாரு, சிம்பா கீழே யாரு, பெண் சிங்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சிம்பா போய் திருப்பி ஒரு லைனேஜ் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டியை கூட்டிடுவாப்ல. அதாவது ஒரு ஆண் சிங்கத்தை கூட்டிடுவாரு.
அடுத்த லைனேஜ் ராணி. ராணிக்கு அப்புறம் கீழ ஒரு தம்பி வரப்போறாப்ல. அந்த மாரி தான் காட்டுறாய்ங்க. இதுதான் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட் இப்படி தான் போயிருக்கு. இப்போ இதோட நீங்க வரலாற்றில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளும், இந்த முன்னோர்கள் நம்ம சொல்லிக் குடுத்தாங்கல்ல வரலாறு. நம்ம ஊர்ல வந்தாய்ங்கல்ல ஒரு லைனேஜ். ஒரு டிஎன்ஏ வந்து இந்தியா வம்சத்தோட டிஎன்ஏவே கிடையாது. உள்ள புகுந்தாய்ங்க. இப்போ அவைங்க தான் எல்லா இடத்துலயும் இருக்காய்ங்க. ஆளுமையில, அதிகாரத்துல, எல்லாத்துலயுமே வெல்த்ல எல்லாத்துலயுமே இப்ப நீங்க சொன்னோம்ல, இந்த முஃபாசா வந்தான்ல, முஃபாசா லைனேஜ் தான் இருக்கு. கீழ இருக்கிறது ஃபுல்லா நம்ம அடிமைகள். முட்டா பயலுக. நாம தான் அது. அது கீழ ஆடு, மாடு, கோழி, பன்னி, ஆடு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் நாம தான். இந்த முட்டாத்தனமா நீ வாழ்றத விட கொஞ்சம் புத்திசாலியா யோசிச்சு, யார் அந்த முஃபாசா லைனேஜ்ன்னு சொல்லிட்டு வந்த வழியிலே அவன திருப்பி அனுப்பி விட்டுறணும். இல்லன்னா மூடிட்டு உட்காருன்னு சொல்லி ஓரமா உட்கார வைக்கணும். இதுதான் ஸ்கிரிப்ட். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. படம் பார்த்து புரிஞ்சுச்சு, நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாரி நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.